இப்போ மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா அதே மீத்தேன் திட்டத்தை வேற பேர் ஹைட்ரோ கார்பன். யாரை ஏமாத்துறாங்க? ஹைட்ரோ கார்பன்னா என்ன? எல்லா ஃபாசில் ஃபியூலும் தான் ஹைட்ரோ கார்பன். பெட்ரோல், டீசல், எல்பிஜி, மீத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், எத்திலீன் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். அப்படி ஏமாத்து வேலை. மீத்தேன் திட்டம் சொன்னா எதிர்ப்பாங்க, அதனால ஹைட்ரோ கார்பன் சொல்லி ஏமாத்திடலாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாங்கல்ல, ஏமாளிகள் சொன்னா ஏமாந்துருவாங்க. அந்த மக்கள் தெரியும், அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன்னா இவர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க, இவர் ரெண்டு கட்சியும் தான், திமுக அண்ணா திமுக கையெழுத்து போட்டு இன்னைக்கு அதாவது குழந்தையும் கிள்ளி விடுறது, தொட்டிலும் ஆட்டுறது. அது மீத்தேன் திட்டம். அது கூட திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல. அந்த திட்டத்தை மத்திய அரசு ஆய்வு நடத்துவதற்காக அனுமதி கேட்டாங்க. ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. அந்த எம்ஓஐ கையெழுத்து போட முதல்ல அது என்னென்ன கண்டிஷன் இருக்குது தெரியுமா? அதை அரசியல் ஞானியாக இருக்கக்கூடிய வைகோ முதல்ல அதை படித்து பார்க்கட்டும். அதில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், ஆய்வு நடத்தணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இடத்துல இருக்கிறது மாநில அரசு கிடையாது. நான் கையெழுத்து போடுறதுனால எங்களுக்கு அனுமதி நான் கொடுத்த மாதிரி இல்லது. ஆய்வு நடத்துறதுக்கு தான், அந்த சோதனைகள் செய்வதற்காக தான் பெர்மிஷன் கொடுத்தோமே தவிர திட்டத்தை கொடுக்கறதுக்கு ஃபுல் பவர் மத்திய அரசுக்கு தான். 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். இதை ஒன்றும் மறுக்க முடியாது. வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலேருந்து துறவரம் போட்டுட்டேன்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் அவர் அடிக்கடி என் மேலே ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு எப்போதுமே. அதனால் என் பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரத்தை தேடிக்கிறாரு. அண்ணா அடிக்கடி சொல்லுவார், வசவாளர்கள் வாழ்க அப்படின்வார். அது மாதிரி அவர் வாழ்க அப்படி தான் சொல்லிட்டு போகிறார். என்ன செய்திருக்கிறாங்க முதல்ல கணக்கு கொடுக்கட்டும். 5 முறை தமிழகத்தை ஆளுகின்ற பொறுப்பினை கலைஞர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய காலத்துக்கு பின்னாடி அண்ணாவின் சேர்த்தோன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேர்ல 6 முறை. அதை விட்டுருங்க, இவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்க? எந்த திட்டங்களும் கொண்டு வராம, எந்த வளர்ச்சியும் கொண்டு வராம, தமிழ்நாட்டில் தமிழே படிக்க வேண்டாம் என்கிற நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யாரு? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும். இந்த இப்படியே போச்சுன்னு சொன்னாங்க. அதிமுக இல்ல, 3 குழு இருக்குது. 2 குழு காத்திருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கிறது போல 3வது குழு காத்திருக்கக்கூடிய பட்டியலுக்கு தள்ளப்படும். அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறதாம், திமுக கரைந்து கொண்டிருக்கிறதாம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டிருக்கிறதா இல்ல தளர்ந்து கொண்டிருக்கிறதா? பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்றவர்கள் இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா. நெடுவாசல் யார் கொண்டு வந்தது? யாருடைய காலத்தில் இது கொண்டு வரப்பட்டது? நெடுவாசல் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில தலைவர்கள் கூட அறிக்கையை கொடுத்திருந்தாங்க, நான் பார்த்தேன். நான் மாணவர்கள் இளைஞர்கள் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கே வெக்கமா இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் தனக்கான உரிமைக்காக போராடுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. நாங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பிச்சிட்டு போராட்டத்துக்கு எங்களை அழைக்கிறதே உங்களுக்கு கூச்சமாவும் வெக்கமாவும் இல்லையான்னு நீங்க பார்க்கணும். எந்த காலத்திலே தொடங்கியது, யார் காலத்திலே தொடங்கியது, இந்த ஆராய்ச்சி எல்லாம் காட்டிலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இப்போது இருக்கிற அரசாங்கம் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய கோரிக்கையாகும். உரிமை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தில் இருக்கு. அவங்க தான் கடைசியில் அந்த முடிவெடுக்கும்.